ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் 31 முதல் ஏப்ரல் 6 வரையிலான ஞாயிறு முதல் அடுத்த திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். அப்படி இருந்தால் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக வந்துடாதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். பணவரவுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. பணவரவு நல்லா இருக்கும் அப்படின்னாலே பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. 2-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட மேலாக சனி பகவான் ஏழரை சனியாக வந்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் இன்னும் ஒரே மாசத்துல 11ஆம் இடத்துல ராகு வந்துட போறார். அதனால 7.5 சனி அதை செய்யுமோ இதை செய்யுமோ, அந்த 7.5 சனி வந்துருச்சு, இந்த மாதிரியான எண்ணங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று. ஒரு 2.5 வருஷம் நல்ல வருமானம் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனா என்ன, சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போ இருக்குங்க. சர்வ நிச்சயமாக 7.5 சனி பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது இன்னும் ஒரு 6 மாதத்திலேயே நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து விடுவீர்கள். ஆக எல்லா நிலையிலும் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். என்ன ஒண்ணு, மே 18ஆம் தேதி வரைக்கும் ராகுகேது பயிற்சி வரைக்கும் கை கடங்காத செலவுகள், கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் வந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனா 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் நீச்சமாகிறாரே, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஒரு 4 வாரத்துக்குள்ள கண்டிப்பா செலவு வருங்க. வண்டி செலவு வைக்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத ஒரு செலவுகள் அதாவது ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அசுப செலவுகள் பட்ஜெட்டை மீறி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் தான் ஒரு மாதிரியான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றன. ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே இந்த வாரத்தில் சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஆனா மெதுவா தாங்க நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போது 1-11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, 11ஆம் இடத்துல கூட்டாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனி புதன் போன்ற கிரகங்கள்லாம் நல்ல பலனை பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் முழுக்க மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து அப்படியே ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரத்துல அவரவர் வயதுக்கேற்றாற் போல எதை வெற்றி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சக்சஸா வருங்க. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள்ல புரிதல்கள் இருக்கும், எதையும் சமாளிக்க முடியும், எதிர்காலம் நன்றாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். இது ஒரு கோச்சார பலன்தான் என்றாலும் கூட கோச்சாரத்துல பெரும்பாலான கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்து ஒரு நிலையில தசாபக்தி அமைப்புகளும் ஒத்துழைக்குமாயின், உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் தொட்டது துலங்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்திலிருந்து அப்படியே ஒரு 2 வருஷ காலகட்டங்கள் பெரும்பாலான வருடாந்திர கிரகங்கள் வலுவாக இருக்கின்றதால் எதையும் செய்ய முடியக்கூடிய அமைப்பு. எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். இதை படிக்கணும், இந்த வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், இவரை காதலிக்கணும், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியான வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். பெரியவர்களுக்கு இளைஞர்களால் சந்தோஷம், வீட்டில் மங்களகாரியம் நிகழக்கூடிய அமைப்புகள் என தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அருமையான வாரமாக இந்த மார்ச் 31ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய தொல்லையிலிருந்து விலகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில இவ்வளவு நாள் உட்கார்ந்து உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்த செவ்வாய் இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தா ஏதாவது கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அமைப்புகள் இருக்காதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுவிழக்கும் போதெல்லாம் கடன் தொல்லைகள் வலுவிழக்கும். கடனை கேட்டு வந்தவங்க கூட இந்த வாரம் கேட்டு வர மாட்டாங்க. இந்த பலன் ஒரு 45 நாளைக்கு நீடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அவர் அங்கேயே இருக்கிற போது கடன் தொல்லைகள் எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள்.
உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்கத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி வெறும் நீச்சத்தை மட்டும் அடைந்திருப்பது என்பது ஒரு நிலையில ஒரு நல்ல வகையாக நடக்கூடிய அமைப்புங்க. ஆனா வாரத்தின் கடைசியில் அவரும் நீச்சபங்கத்தை அடைவார். முதல் 5 நாட்களுக்கு கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிர்ப்பு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடைசி 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படும். அந்த 2 நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அது சனி ஞாயிற்றுக்கிழமை தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வாரத்தின் வேலை நாட்கள் முழுவதுமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை, சகோதர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நிலைமை, வேலையில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடக்கூடிய உடுப்பணிந்து வேலை செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், இளம் வாலிபர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 25-30 வயதுகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய யோக அமைப்பு, 10ஆம் இடத்தில் கூடியிருக்கக்கூடிய கிரகங்களாலும் தர்மகர்மாதிபதி யோகம் சனியால் ஏற்படுவதனாலையும் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரங்க அந்த வாரம். அடுத்த மாசத்துல என்ன ஒரு 40 நாள்ல குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சியில் ராசியிலேயே குரு வரப்போறார். ராசியில் குரு வருவது ராசியை சுபத்துவப்படுத்துவது என்பதால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள், கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி இப்போது மிதுன ராசிக்காரர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சோதனைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனை விலகிடுச்சு. அஷ்டமச்சனி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இனிமேல் கெட்டதெல்லாம் நடக்காது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பெருத்த நிம்மதி, பெருத்த சந்தோஷம், முகத்திலேயே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்றதன் அடிப்படையில் மனசிலேயே ஒரு உற்சாக வெள்ளம் வரக்கூடிய அமைப்புகளை இப்போது கடகராசிக்காரர்கள் உணர முடியும். கெட்டது உடனே நடக்கும், நல்லது நிதானமாக தான் நடக்கும்னு சொல்லுவேன். படிப்படியாக ரெக்கவர் ஆகி வெளியே வருவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மெதுமெதுவாக கடந்த 2-3 வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள், எதை இழந்தீர்களோ, எதை பிறந்தீர்களோ, எதை விட்டு கொடுத்தீர்களோ, எதனால் தொல்லைப்பட்டீர்களோ, எங்கே சங்கடம் இருந்ததோ, எங்கே அவமரியாதை இருந்ததோ, எங்கே அசிங்கம் கேவலம் நடந்ததோ அவைகள் அனைத்திலிருந்தும் படிப்படியாக வெளியே வரக்கூடிய சூழல் மெதுமெதுவா இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வந்துடும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும், பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். எதிலும் ஒரு நிறைவுகள் இப்போது அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் படிப்படியாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வரக்கூடிய தன்மைகள் உண்டு. காசு பணம் இழந்தவர்களுக்கு திரும்ப அந்த காசு பணம் ஒரு 2 மாதம் 3 மாதத்திற்குள்ள அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை. வீட்டால் தொந்தரவு பண்ணவர்கள், வேலையால் அடைந்தவர்கள் தொல்லைகளை, வியாபாரத்தில், விவசாயத்தில், கிராமத்தில், நகரத்தில் அவரவருடைய வசதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல என்ன தொல்லைகளை அனுபவித்தீர்களோ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பெரிய நிம்மதி பெருமூச்சை விடுவீங்க. கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருந்து விலகி ஒரு 2 நாள் ஆச்சு. ஆனாலும் மெதுமெதுவாக உங்களுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகளை தூரத்தே ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்பில் பரவாயில்லைங்க எனக்கு நல்லது நடக்குதுங்க என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே எதையும் இனிமேல் செய்ய தயாராகலாம் என்கின்ற ஒரு இனிய நல்ல வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக அந்த வாரம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12ஆம் இடங்கள்ல வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12 வச்சுக்கலாம். சந்திரன் மிகப்பெரிய அளவில் வளர்பிறை சந்திரனாக அமாவாசையிலிருந்து விலகி வந்து ஆரம்பத்திலேயே உச்சமாகி அதற்கப்புறம் 11ஆம் இடம், அதற்கப்புறம் 12ஆம் இடம்னு நல்லாவே இருக்கிறாரு. இந்த 3 இடங்களும் சந்திரனுக்கு வலுவான ஒரு இடங்கள்ன்றதுனால அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செலவுகள், வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாசம் இந்த வாரம் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சகோதர மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். கட்டிடம் சார்ந்த தொழில்துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாடகை வாங்குறவங்க அல்லது வீடு கட்டி விற்கிறவங்க, கடை கட்டி விற்கிறவங்க, மால்ஸ் போன்ற விஷயங்கள் அல்லது ரெசார்ட் போன்றவைகளை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த விரயங்கள் அத்தனையும் வெளியே வரக்கூடிய நல்ல சூழல் இப்போது நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 40 நாட்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கின்ற வரைக்குமே உங்களுக்கு சில பல 40 நாட்களுக்கு ஒரு டல்லான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். எதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய அஷ்டமச்சனி வேதை அமைப்பிற்குள் வந்து விடுகிறது என்பதால் சனி கடுமைகளை செய்ய முடியாது. அதற்கு 4 நாளைக்கு முன்னாடி மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக அட்டகாசமாக ஒரு 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அந்த நேரத்தில் பண வரவுகள்லாம் நல்லா இருக்கும். ஆகவே இன்னும் ஒரு 40 நாளில் அட்டமத்த சனி அப்படியே ஒரு மாதிரியாக வேதை என்கின்ற செயலற்ற தன்மைக்குள் வரப்போகிறது என்பதால் இப்பொழுதே பெரிய
பெரிய கெடுதல்கள்லாம் நடக்காதுங்க. சிலருக்கு வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும், அல்லது நம்மளே வேலையை மாத்திடலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எதுவும் நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதுவா ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்துல இப்போ டக்குன்னு தலையிட வேண்டாம். பேராசை காட்டக்கூடிய தூண்டில்கள் போடப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக அமைகிறது. உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணி சாயந்தரம் 4:35 உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை முழுக்க செவ்வாய்க்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 வரைக்கும், திங்கட்கிழமை முழுக்க செவ்வாய்க்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை 4:30 வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு சந்திராஷ்டம அமைப்பு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் சந்திராஷ்டமத்தில் இருக்கிறார். நல்ல வேளையாக அவர் அமாவாசையிலிருந்து வெளியே ஒரு வளர்வரை அமைப்பாகத்தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்களும் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி சோசியல் மீடியாவில் கூட ஏதாவது ஒன்று தெரியாதவர்கள் ஃபேக்ட் ஐடியில் வர்றவங்க உங்களை பற்றி அவதூறாக எதனாவது பேசுவது, உங்களுக்கு முரணாக ஏதாவது பேசுவது, மனக்கலக்கமான விஷயங்கள் இருப்பது என்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வு இந்த வாரம் நடக்குது. 2ஆம் தேதி நள்ளிரவு அல்லது 3ஆம் தேதி அதிகாலை. 3ஆம் தேதியிலிருந்து இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு நீச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வலுவிழக்கிறாரோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமா உண்டு. கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே அது ஒரு கண்டிப்பா கண்கூட தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறது எப்போதும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அடைவார். இப்ப இந்த 11ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைகிறதுனால எதிர்ப்புகள் விலகும். எல்லா நிலைமைகளையும் கடன்கள் சார்ந்த ஒரு அவமானங்கள் சார்ந்த ஒரு முடியாதது, எதிரி ரொம்ப பலமா இருக்கிறாரு, இந்த இடத்துல அவர்கிட்ட மோத முடியாது என்கின்ற மாதிரியாக இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு விலகுகின்றன. ஆகவே எதிலும் வெற்றி என்பது இந்த வாரத்தின் சந்திராஷ்டமம் முடிந்ததற்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்தே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. புதன்கிழமை வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 6:22 வரைக்கும். திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து புதன்கிழமை வியாழக்கிழமை சாயந்தரம் 6:22 வரைக்கும் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் மறைஞ்சார்னா கூட அவர் குருவோட தான் சேர்ந்திருக்கிறாரு. அதனால பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. மற்ற கிரகங்கள் உள்பட, ராசிநாதன் உள்பட மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையாகவே இருக்கிறது. ராசிநாதன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட ஒரு இடத்துல உச்சமாக வலிமையாக இருக்கிறார். ஆக இந்த சந்திராஷ்டமம் குறிப்பாக புதன்கிழமை வியாழக்கிழமை எனக்கு ஏதாவது சோதனை இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. வார ஆரம்பத்தில் அவர் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. வாரத்தின் கடைசி பகுதியில் 10ஆம் பாவகத்திற்கு வந்து விடுகிறார். 9ஆம் பாவகத்திற்கு 10ஆம் பாவகத்திற்கு. ஆக தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். எதுவும் கொஞ்சம் நகரலையே, போனவர் வரலையே, காசு கேட்டமே கொடுக்கலையே, பதிலே சொல்ல மாட்டேன்றாரே, இப்படித்தானா, அதாவது கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லணும், ஒன்று இல்லைன்னு சொல்லணும் என்கின்ற மாதிரியாக 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் சலிப்புத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தவிர்த்து வேற எந்த விதமான சோதனைகளும் நடக்காது. தந்தையால் கொஞ்சம் முன்னேற்றம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த தந்தையால் முன்னேற்றம், ஞாயிற்றுக்கிழமையில தொழில் முன்னேற்றங்கள், ஒரு வேலை நாளாக இருந்தாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய சூழல்கள்லாம் கண்டிப்பாக அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போது இல்லை, போன வாரத்திலிருந்தே நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. படிப்படியாகத்தான் முன்னேற்றங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆயினும் ஒரு 2 வருஷங்கள் எதையும் செய்யக்கூடிய அளவிற்கு தொட்டது துலங்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முதல் ஆரம்ப வாரம் இந்த வாரம் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே ஒரு அமர்க்கலமாகத்தான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் வரும். நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் 6:22 வெள்ளிக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுன்னு மனக்கணக்கு வச்சுக்கோங்க.
வியாழக்கிழமை சாயந்தரம் 6:22 இருந்து சனிக்கிழமை இரவு 11:25 வரைக்குமே சந்திராஷ்டமங்க. ஆக வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த வெள்ளி சனி 2 நாட்களும் தான் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும். இதுல இந்த வாரத்துல ஏதாவது முக்கியமான அமைப்புகள் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பார்த்தா, உங்க ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து அப்படியே நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலே கொஞ்சம் டல்லான அமைப்புகள் உண்டு. ஆனா உங்களுக்கு பாருங்க, கடவுள் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்கிறார். ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது, ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்திலும் அப்படியே ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அதனால பெரிய சோதனைகள்லாம் நடக்காது. இந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஃப்ரெண்டுங்களோட எதையும் நம்பாதீங்க, எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும், கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏற்கனவே ரொம்ப கோவக்காரன், மூக்குக்கு மேல முணுக்குனா கோவம் வந்துடும். அதுவும் கொஞ்சம் நேர்மையான ஆளா இருப்பீங்க. உண்மையை அடிக்கடி சொல்லுவேன், நல்லவன் கோழையாக இருப்பான், கோபம் வரக்கூடியவன் ஒரு மாதிரியான ஒரு இதுல இருப்பான். அதாவது அவன் நேர்மையை எதிர்பார்ப்பான், தானும் நேர்மையாக நடப்பான். இந்த மாதிரி நேர்மையான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இப்போது கொஞ்சம் படுக்கென்று துடுக்கென்று ஒரு சில சொற்களை சந்திராஷ்டம நாட்கள்ல சொல்லிடுவீங்கன்றதுனால வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை தாண்டி வேற எந்த சோதனைகளும் கண்டிப்பா நடக்காதுங்க. வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வீட்டில் கூட நிம்மதிகள் இருக்கும், நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கும், காதலன் காதலி உறவுகள் கூட நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி பகுதியில் சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை நைட்டு 11:25 சனி ஆரம்பிக்குது. அப்போ சனிக்கிழமையை நம்ம விட்டுறலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக அடுத்த வாரம், இந்த வாரத்தின் இறுதியில் மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமன்றதுனால பெரும்பாலும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லைன்னே நீங்க வச்சுக்கலாம். முதல் பகுதி நல்லாவே இருக்குது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம்னு 3 இடங்கள்ல அப்படியே வலுவான ஒரு அமைப்புல ராசிநாதன் கூட அடுத்த மாசம் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், அதற்கடுத்து உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். அப்படியே ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நடக்கப் போகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போது கடன் தொல்லையில், நோய் தொல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமா அந்த வாரம் வரும். அடுத்த மாசத்திலிருந்து நல்லா இருக்க போறீங்க. அடுத்த மாசம் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னாலே இந்த மாசத்திலிருந்து அதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ், ஃபவுண்டேஷன் போன்றவைகள் நடக்க வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கும். சந்திராஷ்டம தொல்லைகள் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா வாரத்தின் கடைசி அமைப்புல ஓய்வு நாட்கள்ல தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால இந்த வாரத்துல தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. என்ன ஒண்ணு, கடன் பற்றிய கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். பெரியவர்களுக்கு நோய் பற்றிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும். எதிர்ப்புகள் இப்படி இருக்குதே, கண் திருஷ்டியா இருக்குதே, எல்லாரும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்களே என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகள் இப்போது கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா சந்திரன் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றதுன்றது, அதுவும் உச்ச சுக்கிரன் 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். வலுவான எதிரிகளை இருந்தாலும் கூட இறுதியில தனுசு ராசிக்காரங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. சந்திராஷ்டமம் பெரிய தொல்லைகளை கொடுக்காத நல்ல வாரம் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நல்ல வாரம் இந்த வாரம். 4, 5, 6, 7ஆம் இடங்கள்ல போய் சந்திரன் வலுவாக இருக்கிறார். வாரம் முழுவதும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஏதாவது ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குதுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாக ராசியை செவ்வாய் பார்ப்பது என்பது கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். மனைவி ஏதாவது கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றது, கணவன் ஏதாவது கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றதுன்னு ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும் கூட மனைவியால் லாபம், கணவனால் லாபம், காதலன் காதலி உறவுகள்ல லாபம் என்கின்ற அமைப்பு 11ஆம் அதிபதி 7வது வீட்டில் நீச்சம் அடைகின்ற அமைப்பினால சர்வ நிச்சயமாக உண்டு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். 7.5 சனி என்கின்ற மாபெரும் இருட்டு உங்களை விட்டு வெளியே போய்விடுச்சு. ஒரு 2 நாள் ஆச்சு. அதாவது 7.5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே படிப்படியாக ஒரு 7.5 மாதங்களில் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா உண்டுங்க.
கெட்டது உடனே நடக்கும், மெதுவாக தான் நல்லது நடக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். கவலையே பட வேண்டாம். மெதுமெதுவாக நல்லவைகள் நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் இருக்கும். என்ன கிடைக்காமல் தவிக்கிறீர்களோ அது கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல கணவன் அமைவார், நல்ல மனைவி அமைவார். மனசு கொஞ்சம் நிச்சலனமாக, அதாவது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் இன்னொரு சுற்று வரப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சுற்று பெருக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லுவேன். எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சூழல் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது. தகரத்தை நீங்கள் தொட்டாலும் அது தங்கமாகும் என்பது மிகைப்பட்ட வார்த்தை கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு பலன் தரக்கூடிய அளவுல பரம்பொருளும் கிரகங்களும் தயாராக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது என்பதால் இந்த வாரத்திலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பீரியட்னு சொல்லுவேன். யார் சொல்றதையும் காதல போட்டுக்காதீங்க. எந்த ராசி பலன்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் என்பதுதான் உண்மை. படிப்படியாகத்தான் நல்லா இருக்கும். எதையும் சாதிப்பீர்கள். மகரம் உண்மையில் சிகரத்தில் ஏறும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகி ஒரு 2 நாள் ஆச்சு. மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்குமான ராசி பலன் இது. சிறப்பாக இருக்க போறீங்க. அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் புடுங்கி எடுத்துருச்சு. ஒரு 2 வருடமாக ஜோதிடர்களிடம் அதிகம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்க கும்பராசி இல்லை, உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கும்பராசி இருந்தாலும் போட்டு பெரட்டி தலைகளை அடிச்சு மரத்துல கட்டி, தென்னை மரத்துல கட்டி தொங்க விட்டார் சனி பகவான். தான் உண்மை. அப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவித்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் நன்றாக இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. படிப்படியா நடக்கும். கோபுரத்தில் ஏறணும்னா முதல் படிக்கட்டு, 2ஆவது படிக்கட்டு, 3ஆவது படிக்கட்டுன்னு ஏறணும். இந்த சூழ்நிலை புலி வருதுன்ற கதையா ஜென்மச்சனி விலகி முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி திரும்பி பார்க்காதீங்க. பணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உறவுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, புருஷன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, லவ் எப்படி பிரேக்கப் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு, பொம்பளை எப்படி கழுத்திருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, ஆம்பளை எப்படி கழுத்திருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை அமைப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல உண்மையிலே நடந்துருச்சு. ஒரு 10% பேர் தான் நல்லா இருந்தீங்க. ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10% பேருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. அப்பாடா இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதெல்லாம் நல்ல வேலை எனக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. ஆனால் 90% பெரும்பாலும் எந்த கும்பராசிக்காரர் எடுத்துக்கிட்டாலும் எடுத்த உடனே விம்மல், வேதனை, அழுகை தான். அவங்க எல்லாம் இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. இழந்த வேலை, இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த தன்னம்பிக்கை, இழந்த உறவுகள் அத்தனையும் திரும்ப, உயிரிழப்புகளை தவிர அத்தனையும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. படிப்படியா நல்லா இருக்கும். முகத்துல சந்தோஷம் வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கிணங்க அத்தனையும் உங்களுடைய முகத்திலேயே தெரிவதற்கிணங்க எந்தெந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எந்தெந்த விஷயத்துல மன அழுத்தம் இருந்ததோ அதிலிருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கின்ற, வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய, ஊரை ஜெயிக்கக்கூடிய, உள்ளங்களை ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. மிக பிரமாதமான நல்ல வாரங்க. மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனால் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் தான் சந்திரனுடைய செயல்பாடுகளில் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் நடுமத்தி பகுதியிலே செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். ஆனால் ஒன்று, இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மே மாதம் 14ஆம் தேதி மாறுவார். அது ஒன்று. உண்மையிலேயே 3ஆம் இடத்தை விட குருவுக்கு 4ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம். அதாவது தன்னுடைய 10ஆம் வீட்டை தானே பார்க்கிறது என்பதால் இப்போது பட்டுக்கொண்டிருக்கின்ற வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மாசத்துல விலகுங்க. இளைய பருவத்தினருக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த ஜென்மச்சனி காசுனா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, உலகத்தை எப்படி சமாளிக்கிறது, எல்லாரும் எப்படி நல்லவனா கெட்டவனான்ற சில அடையாளங்களை கண்டிப்பாக 90% மீனராசிக்கார இளையவர்களுக்கு கொடுத்து தாங்க தீரும். ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே எதையும் நல்ல விதமாக நேர்மையாக சமாளிக்கக்கூடியவர்கள். ஒரு நல்லவனா நேர்மையா இருக்கிறவனுக்கு சோதனைகள் வந்தாலும் சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். அது டக்குன்னு அப்படியே அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே சனி உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்தாலும் இது குருவின் வீடுனால பெரிய தொல்லைகளை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அதை படிச்சு இதை படிச்சு அதை பார்த்து கொஞ்சம் மனசுலலாம் கலக்கத்தை வச்சுக்க வேண்டாம். இன்னும் ஒண்ணு, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நல்லா இருக்கிறது நேரத்தில் அப்படியே அது கஷ்டப்படுற மாதிரி மாறுறதும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நல்லா இருக்கிறதும், அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுடன் கூடியது தான் வாழ்க்கை.
இருந்தாலும் இப்போது ராசி புனிதத்தை அடைந்திருப்பதால், ராசிநாதன் சுபத்துவமாக இருப்பதால், சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரம் இல்லாமல் இருப்பதால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல தான் ஏதாவது ஒரு மனக்கவலைகள் யாருக்காவது மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு வரும். அது கூட பிள்ளைங்க அதை பண்ணுதோ இதை பண்ணுதோ வம்பளுத்துட்டு வந்துடுமோ, அதை பண்ணிடுமோ இதை பண்ணிடுமோன்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். அதையும் ஈஸியாக தான் சமாளிப்பீங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு தந்தை பற்றிய விஷயங்கள் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். அதை தவிர வேறு எந்த விதத்திலும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு சாதாரண வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.